வணக்கம், வெல்கம் டு மேபிசி அகாடமி. நம்ம சேனல்ல 2022 பிஜிடிஆர்பி மேக்ஸ் கொஸ்டின்ஸை யூனிட் வைஸ் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த லைனப்ல இன்னைக்கு டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரிக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, லெட் சி பி த கிவன் கர்வ் அண்ட் C1 பி த லோகஸ் ஆஃப் இட் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர். தென் அந்த லோகஸோட டான்ஜென்ட் என்ன, பிரின்சிபல் நார்மல் என்ன, பை நார்மல், அதான் T1 N1 B1. ஓகேங்களா? ஸோ அப்ப T1 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து T1ங்கிறது E.B ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து த கண்டிஷன் ஃபார் மினிமல் சர்ஃபேஸ் பிகம்ஸ். ஓகேங்களா, ஒரு சர்ஃபேஸ் வந்து எனக்கு மினிமலா இருக்கணும் அப்படின்னா EN பிளஸ் GL மைனஸ் 2FM. இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், கர்வ் சி இஸ் அ பிளேன் கர்வ். டைரக்ட் கொஸ்டின். எப்போ ஒரு இதை வந்து எப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவோம்? கர்வேச்சர் 0வா இருந்தா ஸ்ட்ரெயிட் லைன், டார்ஷன் 0வா இருந்தா அது பிளேன் கர்வ்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, the envelope of a family of spheres of constant radius. ஓகேங்களா, அந்த ஸ்பியர்ஸோட ரேடியஸ் எல்லாம் எனக்கு என்னவா இருக்கு? கான்ஸ்டன்ட் ரேடியஸா இருக்கு. அந்த சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் சென்டர் ஆன் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் பி. ஓகேங்களா, அந்த ஸ்பியர்ஸோட சென்டர் எல்லாம் எது மேல இருக்கு அப்படின்னா ஒரு சர்க்கிளுக்கு மேல இருக்கு. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவா இருக்கு? பியா இருக்கு. அந்த பிங்கிறது இந்த ஸ்பியரோட ரேடியஸை விட பெருசா இருக்கு. சரிங்களா, அந்த பிங்கிறது இந்த ஸ்பியரோட ரேடியஸை விட பெருசா இருக்கு. அந்த ஃபேமிலியோட என்வலப் என்னவா இருக்கும்? ஓகேங்களா, அந்த ஃபேமிலியோட என்வலப் என்னவா இருக்கும்? இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை டயக்ராமேட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம சென்டர் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெட் கலர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் நம்ம ஏ அப்படின்னு சொல்றோம். ரெட் கலர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் ஏ அப்படின்னு சொல்றோம். அதோட ரேடியஸை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த ரேடியஸை பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிளுக்கு மேலதான் எது இருக்கு? இந்த சாரி இந்த இடத்துல ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சீன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சர்க்கிளுக்கு மேலதான் என்ன இருக்கு? இந்த ஸ்பியரோட சென்டர் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்பியரோட சென்டர் இருக்கு. ஓகே, அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிறது ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ ஃபேமிலி ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஸ்பியர் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்றேன். தட் மீன்ஸ் ஏகப்பட்ட ஸ்பியர்ஸ் இருக்கு வரிசையா இப்படியே பி டிஸ்டன்ஸ்ல இந்த ரெட் கலர் லைனுக்கு மேல சென்டர் இருக்க மாதிரி ஏகப்பட்ட ஸ்பியர்ஸ் அப்படியே ஒவ்வொன்னா கண்டினியூஸா அடிக்கிட்டே வர்றீங்க. அப்ப அது மொத்தத்தை என்வலப்னா என்ன அர்த்தம்னா அந்த மொத்த ஸ்ட்ரக்சரை கவர் பண்ற ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ மொத்தமா இந்த மாதிரி நீங்க அடிக்கிட்டே வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் கவர் பண்ற ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி வரும். ஒரு ரவுண்டு பேங்கிள் ஷேப் டியூப் மாதிரி வரும். இதுக்கு பேர் நமக்கு என்னன்னு தெரியும்? இதுதான் டாரஸ் ஆர் ஆங்கர் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அப்ப ஆன்சர் எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். Principal radius of curvature of the surface y cos z by a which is equal to x sin z by a. Principal radi கேக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா பிரின்சிபல் கர்வேச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அதோட ரெசிப்ரோக்கல் தான் எனக்கு பிரின்சிபல் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸா இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா y cos z by a which is equal to x sin z by a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. இதை நான் எப்படி மாத்தி எழுதுறேன் அப்படின்னா x by cos z by a which is equal to y by sin z by a which is equal to some constant அப்படின்னு எடுத்துக்கிறேன். some constant. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட். அடுத்து வாட் இஸ் y by x? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சார் இந்த மாதிரி எழுதும்போது y by xங்கிறது sin by cosன்னு வரும். தட் மீன்ஸ் tan of z by a அப்படின்னு வரும். ஓகேங்களா, tan of z by a. that implies what is z by a? tan inverse of y by x. the tan inverse of y by x நான் v அப்படின்னு ஒரு வேரியபிளா எடுத்துக்கிறேன். so that implies z which is equal to ab அப்படின்னு கிடைக்குது, or v is equal to z by a அப்படின்னு கிடைக்குது. whatever, it's okay, fine. இப்ப அப்ப what is x? so x by cos z by a which is equal to u அப்படின்னா x is equal to u times of cos b அப்படின்னு வச்சுக்கலாம். z by a க்கு பதிலா v வச்சுக்கலாம்.
சிமிலர்லி y இஸ் ஈக்குவல் டு u டைம்ஸ் ஆஃப் சைன் v அப்படின்னு வரும். இசட்டுக்கு பதிலாக ஏவி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், விச் இஸ் இட் ரெப்ரசன்ட் ரைட் ஹெலிகாய்டுங்கிற சர்ஃபேஸை இது ரெப்ரசன்ட் பண்ணும். ரைட், ஓகே. இப்ப பிரின்சிபல் கர்வேச்சர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், மேக்ஸிமம் கர்வேச்சர் அண்ட் மினிமம் கர்வேச்சர். அது எந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ல இருந்து எனக்கு அது கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் பிரின்சிபல் கர்வேச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அப்போ எனக்கு இஎம்ஜி எல்எம்என் இது மூணுமே, இஎஃப்ஜி எல்எம்என் இது 6 டேர்ம்ஸ்மே எனக்கு வேணும். ஸோ இங்கிறது உங்களுக்கு தெரியும், இ இஸ் நத்திங் பட் R1 டாட் R2, F is nothing but R1, E is nothing but R1 dot R1, F is nothing but R1 dot R2, G is nothing but R2 dot R2. இதே மாதிரி Lங்கிறதும் உங்களுக்கு தெரியும், L is nothing but R11 dot surface normal, M is nothing but R12 dot surface normal, N is nothing but R22 dot surface normal. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதனால நான் டைரக்டா அதோட வேல்யூஸ் எழுதிடுறேன். ஸோ இங்கிறது 1 வரும், எஃப்ங்கிறது 0, ஜிங்கிறது யூ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், அண்ட் எல்லுங்கிறது 0, என்னுங்கிறதும் 0 தான், எம்ங்கிறது வந்து மைனஸ் ஏ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஓகே, அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறும்? இதெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து யூ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் காப்பா ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை u square plus a square which is equal to 0 அப்படின்னு வருது. இதுல இருந்து k ஓட வேல்யூ ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை இந்த சைட் கொண்டு போனா பாசிட்டிவ் ஆயிரும், இதை இந்த சைட் டிவிஷன்ல கொண்டு போகணும், ஸோ ரூட் எடுக்கணும். ஸோ தட் இம்ப்ளைஸ் கேங்கிறது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஏ டிவைட் பை யூ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா, கேங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் ஏ டிவைட் பை யூ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் யூ? யூங்கிறத நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? யூக்கு பதிலா இங்க இதை ஸ்கொயர் பண்ணுங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா யூ ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் வரும், ஒய் ஸ்கொயர் அப்படின்னா யூ ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்ப யூ ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு என்னால் எழுத முடியும். ஸோ தட் இம்ப்ளைஸ் கே விச் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இது வந்து பிரின்சிபல் கர்வேச்சர். அப்ப ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான் எனக்கான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வரும். அப்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஏ அப்படின்னு வரும். இதுதான் எனக்கு தேவையான ஆன்சர். ஸோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 6th ப்ராப்ளம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 7th ஒன் வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். த காஸியன் கர்வேச்சர் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் அ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஏ இஸ் 1 by a square. அடுத்து 8வது ப்ராப்ளம், a necessary and sufficient condition for a curve u is equal to u of t and v is equal to v of t on a surface to be a geodesic is that. இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், டைரக்ட் கொஸ்டின் இது. 9வதும் டைரக்ட் கொஸ்டின் தான். த ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் இஸ் என்ன வரும்னா ஆர் ஸ்கொயர்ங்கிறது ரோ ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ரோட் as the whole square அப்படின்னு வரும். அப்ப ஆறுங்கிறது ரூட் அந்த சைட் போயிடணும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 10th ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், டாரஸ்னு பார்த்தோமா, அதையே தான் இங்கேயும் கேட்கிறாங்க. பாருங்க, ரொட்டேட்டிங் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஏ. அங்க நம்ம ஸ்பியரை பார்த்தோம். ஓகேங்களா, ஸ்பியரோட என்வலப்பா பார்த்தோம். இங்க என்னன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து ஏவா இருக்கு. அதை வந்து நான் என்ன பண்றேன்னா சென்டர்ல இருந்து பிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை பொறுத்து இதை அப்படியே நான் என்ன பண்றேன்னா 360 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்றேன். அகைன் பாருங்க, இந்த சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன கொடுக்கும்னா ஒரு டாரஸ் தான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா, தட் மீன்ஸ் ஆங்கர் ரிங். ஓகேங்களா, டாரஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆங்கர் ரிங் தான் கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் 10வதுக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 11th ஒன், கர்வேச்சரையும் டார்ஷனையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த் எழுதுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 12th ஒன், த பொசிஷன் வெக்டர் ஆஃப் எனி பாயிண்ட் பி ஆன் அ டெவலப்பபிள் சர்ஃபேசஸ் ஆப்ஷன் சி. இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான்.
ஆர் வெக்டர் பிளஸ் சம் வி சம் ஃபங்க்ஷன் விங்கிறது ஒரு வேரியபிள் ஓகேங்களா வி இன்ட்டு டான்ஜென்ட் வெக்டர் அப்படின்னு வரும். ஸ்டெனட் ஃபார்முலா ஏகப்பட்ட தடவை கேட்ட கொஸ்டின் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. 14th ஒன்ல நமக்கு சோமசுந்தரம் சார் புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா எல் ஆர் மைனஸ் 2mq பிளஸ் என்பி அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. எல்ஆர் மைனஸ் 2mq பிளஸ் என்பின்னு இருக்கும். பட் அந்த ஆப்ஷன் இங்க இருக்காது. ஏன்னா அங்க இந்த இடத்துல 2 இருக்கும் ஓகேங்களா. 2q இருக்கும், அதனால இங்க 2q வந்திருக்கு. பட் இங்க q கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கேயும் q தான் வரணும். நம்ம ரெஃபரன்ஸ் புக் சோமசுந்தரம் சாரோட படிச்சுட்டு போவோம். பட் அங்க வந்து நம்ம அந்த தேர்தோட ஸ்டேட்மெண்ட்லயும் இந்த இடத்துல 2q இருக்கும் ஓகேங்களா. இங்க அதுதான் மிஸ்ஸிங். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கரெக்டான ஆன்சர். 15th one, a surface generated by the rotation of a plane curve about an axis in its plane is called the surface of revolution. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆங்கர் ரிங், டாரஸ் இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ அது சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ங்கிற கான்செப்ட் கீழே தான் வரும். ஸோ இது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பதினாறு, அசிம்ப்டாட்டிக் லைன்ஸ் ஆர் செல்ஃப் கான்ஜுகேட். இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். அசிம்ப்டாட்டிக் லைன்ஸ் ஆர் செல்ஃப் கான்ஜுகேட், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 17 பார்த்தோம் அப்படின்னா theta is the angle at the point u, v between two directions ஓகேங்களா. இதுவுமே ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் டைரக்ட் சம் தான் ஆப்ஷன் ஏ. 2h q square minus pr whole power 1/2 er minus 2fq plus gp ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். இது கோனிக் செக்ஷன். இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்லுவோம்னா டியூபின் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைரக்டா டெஃபினிஷன்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, one of the general surface is necessary and sufficient condition that a curve v is equal to constant is a geodesic. v is equal to constant geodesic இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கறாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 21 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் வரணும் ஓகேங்களா. 2 ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் வரணும். அந்த மாதிரி எங்க இருக்கு? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 20, the envelope of one parametric family of plane is called. இது definition of developable surface ஓகேங்களா. டைரக்ட் டெஃபினிஷன். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 21 பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சின்ன எரர் இருக்கு. நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் டி மட்டும் கரெக்ட் கிடையாதுங்கிறது என்னோட பாயிண்ட். ஏன் அப்படின்னா இஃப் ஒரு பாயிண்ட் ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எப்ப என்னால ஆர்டினரி பாயிண்ட்னு சொல்ல முடியும் ஓகேங்களா. எப்ப என்னால ஆர்டினரி பாயிண்ட்னு சொல்ல முடியும்? இப்போ ஆர்டினரியா இருந்துச்சு அப்படின்னா என்னால என்ன சொல்ல முடியும்னா r1 cross r2 not equal to 0 சொல்ல முடியும் ஓகேங்களா. கான்வர்ஸும் ட்ரூ தான். இப்ப ஆர்டினரி பாயிண்டா இருந்தா இது பாசிட்டிவா தான் இருக்கும் ஆர் நெகட்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. எதர் பாசிட்டிவா இருக்கலாம் ஆர் நெகட்டிவா இருக்கலாம். அதனால நான் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல r1 cross r2 கிரேட்டர் than 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? which is not equal to 0ன்னு அர்த்தம். கண்டிப்பா அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்டினரி பாயிண்ட் தான் சொல்லுவோம். இந்த கொஸ்டினுமே அந்த மாடுலேஷன்ல தான் இருக்கு பாருங்க. இஃப் ஒரு பாயிண்ட்ல இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அதை ஆர்டினரி பாயிண்ட் நம்ம சொல்லுவோமா ஓகேங்களா. then the point is called ஆர்டினரி பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஆப்வியஸ்லி டி கரெக்ட் தான். அதே மாதிரி r1 cross r2 கிரேட்டர் than 0 அப்படின்னாலும் அது ஆர்டினரி பாயிண்டா தான் இருக்கும். லெஸ் than 0னாலும் அது ஆர்டினரி பாயிண்ட் தான் ஓகேங்களா. ஸோ பட் நம்ம இருக்கிறதுல ரொம்ப சேஃபஸ்டான டெஃபினிஷனுக்கு போயிடுவோம். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. r1 cross r2 இதுதான் டிஆர்பி சைட்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது சியும் டியுமே கரெக்ட் தான். இந்த மாதிரி சாய்ஸஸ் இருக்கும்போது எது மோஸ்ட் அக்யூரேட், எது நமக்கு சேஃபர் சைடோ அதை தான் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இல்ல இதுவும் கரெக்டா இருக்கு இதுவும் கரெக்டா இருக்கு சொல்லிட்டு அங்க போயிட்டு எக்ஸாம் ஹால்ல நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க கூடாது ஓகேங்களா. ஸோ எது நமக்கு டெஃபினிஷன்ல டைரக்டா படிச்சிருக்கோமோ அதை சேஃபஸ்ட் இதை நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடணும். அடுத்து 22, two parametric curves at a point P are said to be orthogonal if r1 dot r2 which is equal to 0. இது டைரக்ட் கொஸ்டின் தான். 23 பார்த்தோம் அப்படின்னா the edge of regression of an oscillating developable என்ன அப்படின்னு கேட்கறாங்க. டைரக்ட் கொஸ்டின். டெவலப்பபிள் இருக்கக்கூடிய டைரக்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா the space curve itself ஆகும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து the formula to find Gaussian curvature kg அப்படின்னு கேட்கறாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு இடத்துல சின்னதா குழப்பிருக்காங்க. ஸோ கேஜிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா என் ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் இப்படி வரணும். நமக்கு என்ன தெரியும் பாக்ஸ் ப்ராடக்ட்ல ஏபிசி இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சியை முன்னாடி கொண்டு வந்துட்டு
ஏபிஏ உள்ள கொண்டு வந்துடலாம். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஆர் டபுள் டேஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டு என் அப்புறம் இருக்கு, ஆர் டேஸ் அப்புறம் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்து 25 டைரக்ட் கொஸ்டின். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா 323ங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுப்பேன். 323. ஸோ இப்படிதான் நான் மெமரி பண்ணது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 26 டைரக்ட் கொஸ்டின். பைங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த பிரின்சிபல் நார்மல் டு அ கர்வ் ஆன் அ சர்ஃபேஸ் அண்ட் த சர்ஃபேஸ் நார்மல். தென் கேஎன். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா நார்மல் கர்வேச்சர். என்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா which is equal to k into cos phi. டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? k into cos phi தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 27. If Ka and Kb are the principal curvature at O on a surface, then the equation of Dupin indicatrix நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். x² by a². இதே ஆக்சுவலி இது வந்து நமக்கு 3 டைம்ல நடந்தது. நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸாம்ஸ் வந்து 3 பேட்சஸா நடந்தது. அதனாலதான் கேட்ட டைப்லேயே திருப்பி திருப்பி நமக்கு கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? 27 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Dupin indicatrix நம்ம பார்த்தோம். ஸோ இங்க அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 28 இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 2 டைரக்ஷன் வந்து அட் அ பாயிண்ட் ஆன் அ சர்ஃபேஸ்ல எனக்கு கான்ஜுகேட் இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எல் கேபிட்டல் எல் L1 L1 L2 பிளஸ் கேபிட்டல் எம் L1 M2 பிளஸ் M1 L2. எம் வரும்போது மட்டும் மாறி மாறி வரணும். என் வரும்போது M1 M2 அந்த ஆர்டர்லயே வந்துடணும். ஓகேங்களா? இது நான் மாறி மாறி வரணும்னு சொல்றது என்ன அப்படின்னா கேபிட்டல் எல் வரும்போது பாருங்க எல்லும் தான் ப்ராடக்ட்ல இருக்கும். என் வரும்போது பாருங்க எம்மும் தான் ப்ராடக்ட்ல இருக்கும். பட் எம் வரும்போது மட்டும் L1 M2 பிளஸ் M1 L2 ப்ராடக்ட்ல வரும். அதை தான் நான் மாறி மாறி வரும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து இஃப் அட் அ பாயிண்ட் பி தி காசியன் கர்வேச்சர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா அந்த பாயிண்ட் இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். நம்ம எலிப்டிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காசியன் கர்வேச்சர் பாசிட்டிவ்னா எலிப்டிக், ஈக்குவல்னா பாரபோலிக், லெஸ் தென் அப்படின்னா ஹைபர்போலிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ அடுத்து நார்மல் செக்ஷன் ஆஃப் அ சர்ஃபேஸ் ஆர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நார்மல் செக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல ஒரு கர்வ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல ஒரு கர்வ் இருக்கு. இந்த பாயிண்ட்ல பிரின்சிபல் நார்மல் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், சர்ஃபேஸ் நார்மல் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். அந்த சர்ஃபேஸ் நார்மல் எல்லாத்தையும் நம்ம அந்த கொடுத்திருக்க சர்ஃபேஸோட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது எனக்கு இன்னொரு கர்வ் கிடைக்கும். அதை தான் நம்ம ஜென்ரலா நார்மல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ரிலேஷன் என்ன அப்படின்னா ஆல் நார்மல் செக்ஷன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஜியோடசிக்கா இருக்கும். பட் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. ஜியோடசிக் எல்லாம் நார்மல் செக்ஷன்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. இந்த ப்ராப்ளம்க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 31. ஜஸ்ட் ஸோ ப்ராப்ளம் 31 பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்கான கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசோமெட்ரிக்கான டைரக்ட் கண்டிஷன் தான். ஓகேங்களா? ஐசோமெட்ரிக் அப்படின்னா என்னன்னா ஒரு பாராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ சர்ஃபேஸ் இஸ் ஐசோமெட்ரிக் இஃப் இட் பிரிசர்வ்ஸ் த மெட்ரிக் ஆஃப் த சர்ஃபேஸ். மெட்ரிக்னா என்ன? டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதை பிரிசர்வ் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான கண்டிஷன் தான் இது. E by G which is equal to U by V or இது along with ஓகேங்களா அண்ட் வித் F is equal to 0வா இருக்கணும். ஓகேங்களா? இது இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிஷன் ஃபார் ஐசோமெட்ரிக். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் 32 வேற வழியே இல்லை, மெமரைஸ் தான் பண்ணணும் நம்ம. ஸோ 32 பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக் சிலபஸ்ல இல்ல இந்த ஈக்குவேஷன் கொடாஸ்லி ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே டைரக்டா எல்லாம் சிலபஸ்ல கொடுக்கல. கிறிஸ்டோபர் சிம்பிள்ஸோட இது கொஞ்சம் ரிலேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்படிதான் அவங்க எடுத்திருக்காங்க. டைரக்டா சிலபஸ்ல இல்ல, பட் கிறிஸ்டோபர் சிம்பிளோட இது கொஞ்சம் ரிலேட் ஆயிருக்கும். ஸோ அதனால இதை அப்படியே எடுத்திருக்காங்க. பட் இந்த வட்டம் தான் உங்களுக்கு ஐசோமெட்ரிக் கான்செப்ட்லாம் நியூ சிலபஸ்ல தான் நமக்கு சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் டைரக்ஷன்ஸ் சொல்லி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு டைரக்டா ரிசல்ட்டா இல்ல புக்ல. பட் நம்ம இப்போ இந்த பிரின்சிபல் கர்வேச்சருக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோமா ப்ரீவியஸ் இதுல பிரின்சிபல் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்க்கும்போது ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ரூட்டா தான் பிரின்சிபல் கர்வேச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அந்த தியரத்தோட டெரிவேஷன்ல இன் பிட்வீன்ல இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ இருக்க டேர்ம் ஃபுல்லா பிரிங்க.
எல் மைனஸ் லாம்டா இ. லாம்டாங்கிறது சம் கான்ஸ்டன்ட் தானே, அப்ப எல் மைனஸ் கேஇ டைம்ஸ் ஆஃப் டியூ. அடுத்து பிளஸ் எம் மைனஸ் சம் கேஎஃப் டைம்ஸ் ஆஃப் டிவி விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஜஸ்ட் மெமரி பர்பஸ்க்காக இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க ஐ இருக்கு. ஸோ எம் மைனஸ் கேஎஃப் du பிளஸ் என் மைனஸ் கேஜி டிவி விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம மெமரி பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.